Good morning, students. 10th standard இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி த டெம்பஸ்ட் பார்த்துக்கிட்ருக்கோம். த டெம்பஸ்ட் எழுதியது யார் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் ரிட்டன் 37 பிளேஸ் எழுதியிருக்காரு நம்ம பார்த்துருக்கோம். அதில் த டெம்பஸ்ட் இஸ் ஏ லாஸ்ட் பிளே அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கேரக்டர்ஸ் ப்ராஸ்ப்ரோ, மிராண்டா, சைக்கோரஸ், ஏரியல், காலிமன், ஆண்டனியோ, கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், அலான்ஸா இருக்காங்க, கெஞ்சாலோ இருக்காங்க, ஃபெர்டினண்ட். இதெல்லாம் நம்ம கேரக்டராக நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் 2 pages ஆஃப் த புக்கில் நம்ம 2 pages பார்த்துருக்கோம். இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் அவங்க ஆண்டனியோ, ப்ராஸ்பரோட பிரதர் ஆண்டனியோ அண்டு கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் எதில் வந்தாங்க, ஷிப்பில் வந்தாங்க. அந்த ஷிப் எங்கே இருக்குன்னு அவர் ஏரியல்கிட்ட கேட்பார். அந்த ஏரியல் அவர்கிட்ட சொல்லும் சேஃபாக ஹார்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் வி வில் see now. ஸோ ஏரியல் தென் went to fetch the ஃபெர்டினண்ட். ஃபெர்டினண்டை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு ஆல்ரெடி ப்ராஸ்பர் ஏரியல்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ அதனால் ஃபெர்டினண்டை கூப்பிட்றதுக்கு ஏரியல் போயிடுச்சு. போய் என்ன பண்ணுது, ஓ மை யங் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. வென் ஹி சா ஹிம் பார்க்கும் பொழுது, ஐ வில் சூன் மூவ் யூ, உன்னை நான் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன். யூ மஸ்ட் பி ப்ராட், கண்டிப்பாக வரணும். ஐ ஃபைண்ட் ஃபார் எ லேடி மிராண்டா டு ஹாவ் த சைட் ஆஃப் யுவர் ப்ரெட்டி பர்சன். ஸோ உன்னை கொண்டுட்டு போய் நான் மிராண்டாங்கிறவங்கள்ட்ட காட்ட போகிறேன். ஸோ அவங்க உன்னை பார்க்கணும். அதனால் நீ என்ன பண்ணணும், நான் சொல்கிற மாரி கேட்கணுங்கிற மாரி சொல்கிறார். பர்சன் கம் சார் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறது, கூப்பிட்டு போகுது. அப்போ இது யார், ஏரியல் யார், இட்ஸ் ஸ்ப்ரெட் இல்லையா, ஒரு ஆவி இல்லையா. ஸோ அதனால் ஹி ஃபாலோடு இன் எ அமேஸ்மெண்ட் சவுண்டு ஆஃப் ஏரியல் வாய்ஸ். அந்த ஏரியல் வாய்ஸ் எங்கே கேட்குதோ அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாரு, போகிறார். இட் லெண்ட் ஹிம் டு ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா. அந்த வாய்ஸ் எது வரைக்கும் போகுதுன்னா ப்ராஸ்பரோட்ட மிராண்டாவிட்ட என்ன பண்ணுது, கூப்பிட்டு போகுது ஃபெர்டினண்ட்டை. ஹூ வேர் சிட்டிங் அண்டர் த ஷேட் ஆஃப் த லார்ஜ் ட்ரீ. அவங்க எங்கே கீழே உட்காந்துருக்காங்க, ஒரு பெரிய மரத்தின் கீழே உட்காந்துருக்காங்க. அப்போ நவ் மிராண்டா ஹேட் நெவர் சீன் எ மேன் பிஃபோர் எக்ஸப்ட் ஹர் ஃபாதர். இதுக்கு முன்னாடி மிராண்டா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை தவிர பாக்கி எந்த மனிதர்களையும் பார்த்தது கிடையாது. பட் மிராண்டா செட் ப்ராஸ்பரோ. அப்போ ப்ராஸ்பரோ என்ன பண்ண, மிராண்டா டெல் மீ வாட் ஆர் யூ லுக்கிங் அட் யூ ஆண்டர், தூரமாக என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா இன் எ ஸ்ட்ரேஞ்ச் சர்ப்ரைஸ், ஷூர்லி தட் இஸ் எ ஸ்பிரிட் லார்ட். ஸோ நான் நினைக்கிறேன் அது ஒரு வினோதமானதாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஸ்பிரிட்டுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஹவு இட் லுக்ஸ் அபவுட், பிலீவ் மீ, எவ்வளோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நம்புங்கப்பா. இட் இஸ் பியூட்டிஃபுல் கிரியேச்சர்ஸ், அழகாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ் இட் நாட் எ ஸ்பிரிட் இல்லையா, இது ஸ்பிரிட் இல்லையா அப்படின்னு கேட்குறான். உடனே ப்ராஸ்பரஸ்னா நோ கேர்ள் ஆன்சர் ஹர் ஃபாதர், இட் இஸ் ஈட் அண்ட் ஸ்லீப் அண்ட் அசன்ஸ் சச் வி ஹாவ். அது சாப்பிடும், தூங்கும், நம்மளை போல் உணர்வுகளும் அதுக்கு இருக்கும். திஸ் யங் மேன் யூ சி வாஸ் இன் த ஷிப். நீ பார்த்தது சாதாரணமாக கிடையாது. இந்த யங் மேன் இந்த ஷிப்பில் பார்த்து இல்லையா, அந்த யங் மேன் தான் இவர். இஸ் சம்வாட் ஆல்டர்ட் பை கிரீஃப். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ கஷ்டப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரோ. யூ மைட் கால் ஹிம் எ ஹேண்ட்ஸம் பர்சன். ஆனால் அவரை போய் நீ எப்படி கண்டிப்பாக கூப்பிடணும், ஹேண்ட்ஸம் பர்சன் கூப்பிடணும். ஹீ ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் கம்பேனியன். அவர் அவருடைய கம்பேனியனெல்லாம் இழந்து அண்டு ஹீ இஸ் வாண்டரிங் அபவுட் டு ஃபைண்ட் தம். அலைஞ்சு திரிஞ்சு அவங்களுக்கு கூட வந்தவங்க, அவங்க ஃபாதரு ஆண்டனியோ இவங்களாம் தொலைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த ப்ராஸ்பரோ மிராண்டா கிட்ட சொல்கிறான். மிராண்டா ஹூ தாட் ஆல் men had a grave face and a grey beard like her father. ஆனால் மிராண்டாவை என்ன நினச்சிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களும் கிரேவ் ஃபேஸும் கிரேப் பியர்ட்ஸும் அவங்க அப்பா போல் தான் இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா வாஸ் டிலைட்டட் வித் அப்பியரன்ஸ் ஆஃப் ஹிஸ் பியூட்டிஃபுல் யங் பிரின்ஸ். ஆனால் இந்த பிரின்ஸை பார்க்குறா, ஆனால் அவங்க அப்பா போல் இல்லை, இவர் ரொம்ப அழகாக இருக்காப்புல. த ஃபெர்டினண்ட் சீயிங் சச் எ லவ்லி லேடி இன் திஸ் டெசர்ட் பிளேஸ் and from the strange sound he had heard expecting the nothing but wonders.
ஸோ இப்போ இந்த இந்த ஐஸ்லேண்ட் டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா தர் இஸ் 2 திங்ஸ் ஒன்லி ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஒன்று, இந்த ஃபெர்டினண்ட் பார்த்த அழகான ஒரு லேடி யார் பார்த்தீங்கன்னா இந்த மிராண்டா தான். ஸோ அவன் அடுத்தது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டு ஹீ ஹியர்டு எக்ஸப்ட் நத்திங் பட் ஒண்டர். இந்த சவுண்டு கேட்குது, ஆனால் வேறு யாருமே என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அடுத்து பாருங்கள். ஸோ தாட் ஹி வாஸ் அப்பான் என்சாண்டட் ஐஸ்லேண்ட் இஸ் மிராண்டா வாஸ் த காடஸ்ட் ஆஃப் த பிளேஸ். அப்போ இந்த பெண் வந்து இந்த ஐஸ்லாண்டினுடைய தேவதையாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம். சஜஸ்ட் வி கேன் டு அட்ரஸ் கேர். ஸோ யார் அப்படின்னு இவர் என்ன பண்ண போகிறாரு, போய் தெரிஞ்சுக்க போகிறாரு. ஷீ டிமிட்லி ஆன்ஸ்வர்ட். இப்போ டிமிட்லி என்ன சொன்னோம், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட பேசலாம், எப்படி தயக்கத்தோடு பேசுவாங்க இல்லையா, அதுமாரி தயக்கத்தோடு என்ன பண்ணுறான், அவங்க அந்த ஃபெர்டினண்ட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான். ஷி வாஸ் நோ காடஸ்ட் பட் ஷி சிம்பிள் மைண்ட். ஆக்சுவலி பேசும்போது தான் தெரியுது ஷி இஸ் நாட் ஏ காடஸ்ட். அவள் சாதாரண ஒரு கன்னி பெண்ணு. வாஸ் கோயிங் டு கிவ் ஹிம் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஹர்செல். ஸோ அவனை பார்த்த உடனே அவன்கிட்ட தன்னுடைய மனசை என்ன பண்ணிட்டா, பறி கொடுத்துட்டா. வென் ப்ராஸ்பரோ இன்டர்பிரட்டட் ஹர். அப்போ யார் உள்ளே குறிக்கிறா, ப்ராஸ்பரோ வந்து உள்ளே குறிக்கிறாரு. he was well pleased to find they admire to each other. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஃபெர்டினண்டும் மிராண்டாவும் ஒருவருக்கு ஒருவர் தன்னை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் டு ட்ரை டு ஃபெர்டினண்ட் கான்ஸ்டன்சி ஹீ ரீசால்வ்டு த்ரோ சம் டிஃபிகல்ட்டிஸ் தேர் வே. ஸோ இதை இப்படியே விடக்கூடாது, இவருடைய உண்மையான அன்பு எவ்வளோ அப்படிங்கிறத சோதிக்கணுங்கிறதுக்காக ப்ராஸ்பரோ இன்டர்ஃபியர் ஆகி அவருக்கு நிறைய கஷ்டங்களை என்ன பண்ணுறாரு, கொடுக்க விரும்புகிறாரு. தேர்ஃபோர் advancing forward he addressed the prince with a stern air, telling him he came to Iceland as a spy. ஸோ அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும், இவர் எதுக்காக வந்திருக்காரு, ஸ்பை அப்படின்னு நினைக்கிறாரு. டு டேக் இட் ஃப்ரம் ஹிம் ஹூ வாஸ் த லார்ட் ஆஃப் இட். த ஃபாலோ மீ செட் ஹி, ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். ஸோ வா, உன்னை கை காலெலாம் கட்டி போடுறேன். யூ ஷால் ட்ரிங்க் சீ வாட்டர். நீ சீ வாட்டர் தான் குடிக்கணும். ஷெல்ஃபிஷ் சாப்பிட்ணும், வெதர்டு ரூட்ஸை சாப்பிட்ணும். அண்ட் ஹக்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ், சோளம் சொல்கிறாங்க இல்லையா, ஷால் பி யுவர் ஃபுட்டாக இருக்க போது. நோ செட் ஃபெர்டினண்ட். இல்லை, ஐ வில் ரெசிஸ்ட் திஸ். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், எதிர்க்கிறேன். ஐ ட்ரீவ் திஸ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தன்னுடைய அவன் ஸ்வாடை உருவுறான். பட் ப்ராஸ்பர் என்ன பண்ணுறாரு, வேவ் ஹிஸ் மேஜிக் வாண்ட். மேஜிக் வாண்ட்னா மந்திரக்கோள் சொல்கிறோம் இல்லையா, ஃபிக்ஸ்டு ஹிம் மேலே வச்சு டு ஸ்பாட் த வேர் ஹி ஸ்டுட் ஸோ தட் ஹி ஹேட் நோ பவர் டு மூவ். அந்த ஒரு சக்தியை உருவாக்குறாரு. இவருடைய கட்டளைக்கு அந்த ஃபெர்டினண்ட் இணங்கிறது போல் ஒரு மந்திரத்தை உருவாக்கிறாரு. மிராண்டா hung up on her father saying, what are you so ungentle. கெஞ்சிரா தன்னுடைய அப்பா கிட்ட, ஏன் இவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிறீங்க, கொஞ்சமாவது அவன் மேலே இருக்கேன். ஹவ் யூ பிட்டி சார், அவன் மேலே இறக்க காட்டு. ஐ வில் பி ஹிஸ் ஷியூரிட்டி. நான் அவனுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் தரேன். திஸ் இஸ் த செகண்ட் மேன் ஐ எவர் சா. நான் பார்த்த இரண்டாவது மனிதர். டு மீ ஹீ சீம்ஸ் டு பி ஒன். கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு உண்மையாக அவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். சைலன்ஸ் செட் ஃபாதர். உடனே சைலன்ஸ்னு ப்ராஸ்பரை சொல்கிறாரு. ஒன் வேர்ட் மோர் வில் மேக் மீ சிட் யூ. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ பேசக்கூடாது. கேர்ள், வாட் அண்ட் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர். என்ன எனக்கு வந்து புத்தி சொல்ல வந்திருக்கியா? யூ திங்க் தேர் ஆர் நோ மோர் சச் எ ஃபைன் மேன் ஹேவிங் சீன் ஒன்லி ஹிம் அண்ட் கேலிபன். ஸோ இப்போ இவரும் இந்த கேலிபன்லாம் யார் உண்மையான மனிதர்கள் இல்லை என்பதை நான் என்ன பண்ணுறேன், ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். he said to prove their daughters the constancy. And she replied, my affections are most humble. I have no wish to see goodlier man. ஸோ இந்த இவ்வளவு ஃபெர்டினண்டை விட ஒரு இதுவுமே நல்ல ஒரு மனிதர் என்பனா பார்க்க முடியாது, பார்க்க விரும்பலை அப்படின்னு தன்னுடைய ஆசை பாசங்களை எல்லாம் மனசுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிறான், போட்டு மூடிக்கிறா. கமான் யங் மேன் செட் ப்ராஸ்பரோ டு த பிரின்ஸ். உடனே பிரின்ஸுக்கிட்ட சொல்கிறான். பிரின்ஸ் யார்? ஃபெர்டினண்ட் இல்லையா? ஃபெர்டினண்ட் ப்ராஸ்பரோ கூப்பிட்டு போகிறாரு. ஸோ யூ ஹாவ் நோ பவர் டு டிஸ்ஒபே மீ. நான் என்ன சொல்கிறேன்னா செய்யணும், நான் சொல்கிறத தடுக்கிறதுக்கு உனக்கிட்ட சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். செகண்ட் அடுத்த பாருங்க.
த ப்ராஸ்பிரோ ஹேட் கமாண்டட் த ஃபெர்டினண்ட். உடனே வந்து ஃபெர்டினண்ட்டுக்கு ப்ராஸ்பிரோ கமாண்ட் பண்ணுறாரு டு பைல் அப் சம் ஹெவி லாக்ஸ் ஆஃப் வுட்டு. ஸோ நிறைய மரக்கட்டைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஹெவியாக இருக்குது, கொண்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு இடத்துல சேர்க்கணும். கிங்ஸ் அண்ட் நாட் பீயிங் மச் யூஸ் டு லேபரியஸ் ஒர்க். ஏன்னா இவன் வந்து கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் சன்னு தானே இவர் அலன்ஸா. அப்போ ஃபெர்டினண்ட்டுக்கு வந்து இது போல் வேலைகள்லாம் செய்து பழக்கம் கிடையாது. இஸ் எ பிரின்ஸ் ஆஃப் இருக்கார் இல்லையா, எங்கே இருக்கார், நேபாளில் இருக்கார். ஸோ அதனால் மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்ட் ஹிம் ஆல்மோஸ்ட் டையிங் வித் பெட்டிக்யூ. உடனே பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மிராண்டாவுக்கு. ஐயோ லாஸ் ஹி செட் டு நாட் ஒர்க் ஸோ ஹார்ட். ரொம்ப கடுமையாக நீங்கள் உழைக்காதீங்க. மை ஃபாதர் இஸ் அட் ஹிஸ் ஸ்டடீஸ். அவர் என்னுடைய அப்பா இங்கே இல்லை, அவர் வந்து அவர் ஸ்டடீஸ் ரூமில் இருக்கார். இஸ் சேஃப் ஃபார் 3 hours. அவர் 3 மணி நேரம் அங்கே இருப்பார். ப்ரே ரெஸ்ட் யுவர் செல்ஃப். ஸோ கண்டிப்பாக நான் உனக்கு என்ன பண்ணிக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னோடனே, ஓ மை டியர் லேடி செட் ஃபெர்டினண்ட் ஐ டேர் நாட். ஸோ நீ சொல்கிறது போல் என்னால் செய்ய முடியாது, எனக்கு தைரியம் கிடையாது. ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட்டு. நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பிரோ கொடுத்த டாஸ்க்கை கண்டிப்பாக நான் முடிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு, ஸோ இஃப் யூ வில் சிட் டவுன் செட் மிராண்டா ஐ வில் கேரி யூ லாக்ஸ் த வைல். ஸோ நீங்கள் உட்காந்தா உங்களுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த மரக்கட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிறேன் அப்படி. பட் திஸ் ஃபெர்டினண்ட் வுட் பை நோ மீன்ஸ் டு அக்ரி டு. ஆனால் இதுக்கெல்லாம் யார் ஒத்துக்கலை, ஃபெர்டினண்ட் வந்து ஒத்துக்கலை. அடுத்து பாருங்கள், ஃபெர்டினண்ட் என்கொயர்டு ஹர் நேம் விச் ஷீ டோல்டு சேயிங் இட் வாஸ் அகேன்ஸ்ட் ஹர் ஃபாதர் எக்ஸ்பிரஸ் கமாண்டட் ஷீ டிட் ஸோ. ஸோ ஃபெர்டினண்ட் வந்து அவரோட பேரை கேட்குறான். அவள் சொல்கிறா, நான் வந்து என்னுடைய அப்பாவுக்கு என்னுடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஃபெர்டினண்ட் இஸ் எ ஃபைன் லாங் ஸ்பீச். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா சந்தோஷமாக. டோல்டு த இன்னோசென்ட் மிராண்டா என்ன சொல்கிறா அப்படி பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் ஹேட் டு க்ரோன் அப் நேப்பிள்ஸ். அப்போ ஃபெர்டினண்ட் வந்து மிராண்டாவிட்ட சொல்கிறான், நான் வந்து நேபாள் நாட்டினுடைய அரசனுடைய ஒரே வாரிசு அப்படின்ற. தட் ஷீ ஷுட் பி ஹிஸ் குவீன். அப்போ நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டுனா அந்த நாட்டினுடைய அரசியாக இருக்கலாம். த ப்ராஸ்பிரோ தென் அப்பியர்டு பிஃபோர். உடனே அந்த இடத்துக்கு யார் வந்துடுறா, ப்ராஸ்பிரோ வந்துடுறாரு. ஸோ ஃபியர் நத்திங் மை சைல்டு செட் ஹி. பயப்படாத என் அன்பு குழந்தையே, ஐ ஹாவ் ஓவர் ஹியர்டு தட் அப்ரூவ் ஆஃப் ஆல் யுவர் ஹாவ் செட் டே. ஸோ நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்கிற விஷயத்தை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், காதில் வாங்கிட்டேன். இஃப் ஐ ஹாவ் டூ சிவியர்லி டு யூ யூஸ்டு, உன்னை ரொம்ப கொடுமையப்படுத்திட்டேன்னா, ஐ வில் மேக் யூ ரிச் அமண்ட் பை கிவிங் யூ மை டாட்டர். ஸோ உன்னை நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஸோ அதுக்கு பரிசாக என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டாட்டரை வந்து உனக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், உடனே ஆல் யுவர் வெக்ஸேஷனாக உனக்கு கோபம் வேர் பட் ட்ரையல்ஸ் ஆஃப் யுவர் லவ். ஸோ இப்போ உன்னை கோபப்படுத்தி நான் பார்த்தது என்னென்னா, நீ என்னுடைய டாட்டர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேங்கிறத பார்க்குறதுக்காக தான். அண்ட் யூ ஹாவ் நோப்லி ஸ்டுட் தட் டெஸ்ட்டு. ஆனால் நான் கொடுத்த ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் எப்படி இருந்தால் ரொம்ப நேர்மையாக இருந்தேன். தென் ஆஸ் மை கிஃப்ட் இது டேக் மை டாக்டர். ஸோ அதனால் என்னுடைய கிஃப்டை என்ன பண்ணிக்க, இந்த என்னுடைய டாக்டரை நீ எடுத்துக்கன்னு சொல்லி கொடுக்குறார். ஸோ வென் ப்ராஸ்பிரோ லெஃப்ட் தம், ஸோ அவங்கள அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஹீ கால்டு த ஸ்பிரிட்டு ஏரியலை கூப்பிட்றாரு. ஹூ குயிக்லி அப்பியர்டு பிஃபோர் ஹிம். உடனே அந்த இடத்துக்கு வருது. ஈகர் டு ரிலேட் வாட் ஹி ஹேட் டன் திஸ் ப்ராஸ்பிரோ பிரதர் அண்டு கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் என்னாக செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஏரியல் செட் ஹி ஹேட் லெஃப்ட் தம் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தயர் சென்ஸ் வித் ஃபியர். ஸோ அவர் உணர்வுகளை தாண்டி இப்பொழுது அவர்கள் பயந்து கொண்டு இருப்பார்கள் என சொல்லிகிட்டு இருக்கு. அட் த ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் ஹி ஹேட் காஸ்ட் தம் டு see அண்ட் ஹியர். ஸோ அவங்க பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஒரு வினோதமான ஒரு உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். when petticoat with wondering about the famous for want to food day. ஸோ உணவை தேடி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, நேரம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. he had suddenly sat before them delicious packet and then just they were going to eat, he appeared the visible before them in the shape of the harpy.
ஸோ ஒரு ஆவலாக ஃபுட்டை கொடுத்து ஆவலாக அவங்க சாப்பிட நினைக்கும் போது அவங்க முன்னாடி நான் எப்படி போய் நிற்பேன், ஒரு ஹார்பி போலைய வெராசியஸ் மான்ஸ்டர் வித் ஹிங்கு விங்ஸ் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய சிறகுகள்லாம் இருக்கும், இறக்கைகள் இருக்கும், அது போல் இது போல் நான் முன்னாடி போய் நிற்பேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இந்த ஃபீஸ்ட் வேனிஸ்டாவே உடனே அந்த சாப்பாடு காணாமல் போயிடும். தென் டு their utter amazement this seems to ஹார்பி spoke to them. அதுக்கப்புறம் அந்த ஹார்பி வந்து அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரியும் ரிமைண்டிங் them for their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for the cause the sense that these terrors were suffered to afflict them. இப்போ என்ன பண்ணுது அந்த ஹார்பி இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு விட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துது பார்த்திங்கன்னா, ப்ராஸ்பரோ வந்து அவருடைய அரசுலேருந்து என்ன பண்ணுறாங்க, அரசவையிலேருந்து பதவி இறக்குனாங்க இல்லையா, அதையும் அவரோட டாட்டரையும் ஒரு கப்பலில் தனியாக அனுப்பிச்சி கடலில் போய் சாவணும்னு நினச்சாங்களே, எல்லா விஷயத்தையும் இந்த ஹார்பி என்ன பண்ணுது அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குது. திஸ் காஸ் தீஸ் டெரர் வேர் சஃபர்ட் அஃப்ளிக்ட் தம். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு கொடுமையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது அந்த ஹார்பி வந்து அவங்கள்ட்ட சொல்லுது. அடுத்த பாருங்கள், த provisions which his wicked the brother left him as he thought he perishes in open boat in the sea. அவங்க என்ன பண்ணீங்க, ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்பாடுகள் ஏற்படுத்தி டு பெரிஸ் அண்ட் ஓப்பன் போட் இன் த சி, கடலில் ஒரு ஓப்பன் போட்டில் வச்சு அவங்க சாகணும்னு நினச்சிங்க இல்லையா. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணி இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. கிரீஃப் அண்ட் டெரர் ஹேட் ஸோ ஸ்டூஃபிஃபைடு their sense they did not know the Prospero. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கிரீஃப் அண்ட் டெரர் சொல்கிறாங்க, அதாவது வருத்தப்படுறோம், கொடுமையை ஆடு ஸ்ரூபியை முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத அவங்களும் அப்போ என்ன பண்ணுறாங்க, உணர்றாங்க. they did not know the Prospero. இது வந்து யாருக்கு தெரியாது, ப்ராஸ்பெரோவுக்கு தெரியாது. ஸோ அப்போ பாருங்கண்ணே, they did not know the Prospero. he first discovered himself to the good world கஞ்சாலோ. முதல்ல இவர் யாரை பார்க்கணும் விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, கஞ்சாலை தான் பார்க்கணும். காலிங் ஹிம் த ப்ரிசர்வ் ஆஃப் ஹிஸ் லைஃப், ஏன்னா அவர் தான் அவருடைய ப்ராஸ்பரோட வாழ்க்கையை காப்பாற்றினவர். அண்ட் தென் ஹிஸ் பிரதர் அண்ட் கிங் நோ தட் ஹீ வாஸ் இன்ஜூர்டு ப்ராஸ்பரோ. அதுக்கப்புறம் தான் ப்ராஸ்பரோ என்ன பண்ணால், இவர் வந்து கிங்குக்கு தெரியும். அண்ட் ஹி வாஸ் இன்ஜூர்ட் த ப்ராஸ்பரோ, அதிக காயங்கத்துக்கும் அதிக மன வருத்தத்தை ஏற்படுத்தினது யார், மன துன்பத்தை கொடுத்தது யார், அவருடைய பிரதர் ஆண்டனியோ. ஸோ ஆண்டனியோ வித் டியர்ஸ், இப்போ என்ன பண்ணுறான் ஆண்டனியோ, இவ்வளோ கஷ்டங்களை நம்ம பிரதருக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அழுகுறான். சேட் வேர்ட்ஸ் அண்ட் ஆஃப் சாரோ, ரொம்ப சோகமான வார்த்தைகளை சொல்லி வருத்தப்படுறான். ட்ரூ ரெப்பண்டன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, உண்மையாக என்ன பண்ணுறான் இப்போ இருக்கணுங்கிற போல் அவன் நினைக்கிறான். அடுத்தது, the import his brother the forgiveness and Prospero forgive them and upon their engaging to the restore his dukedom. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிடுறாரு, ப்ராஸ்பரோ மன்னிச்சு விட்டுட்டு அவங்க எல்லோரையும் போய் பாதுகாப்பாக அவரோட அரசவையில் வைக்க சொல்கிறாரு. he said to king of Naples, I have gift in the store for you too. ஸோ அப்போ சொல்கிறாரு கிங் ஆஃப் நேபிள்ஸுக்கிட்ட, உங்களுக்கான ஒரு நல்ல பரிசை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஓப்பன் த டோர் சொல்கிறாரு. ஷோடு ஹிம், அவன்கிட்ட காட்டுறாரு. ஹிஸ் சன்னும் ஃபெர்டினண்ட் இருக்கார் இல்லையா, பிளேயிங் த செஸ் வித் மிராண்டா. யார் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, மிராண்டா கூட பிளேயிங் செஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நத்திங் குட் எக்ஸ்கியூஸ் டு ஜாய் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் ஹிஸ் அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங். ஸோ இப்போ யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் கிங் ஆஃப் நேல்ஸ் அலான்சாவுக்கும் அவருடைய பிரதர் சன்னுக்கும் பார்க்கும்போது அவருக்கு ஏற்பட்டது. தி ஈச் தாட் டு அதர் ட்ரான்டு இன் த ஸ்ட்ரோம். ஸோ ஒவ்வொருவர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரோமில் சிக்கி அந்த கடலில் விழுந்து செத்துருப்போன்னு நினச்சி. ஆனால் யாருமே அப்படி நினைக்கிறது போல் நடக்கிறது, எல்லாருமே எப்படி இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. அடுத்து பாருங்கள்,
No more of that, said Prospero. Let us not remember our troubles of past, since they are happily have ended. ஸோ அதனால் ஏன் பழைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு, ஸோ இப்போ ஃபைனலாக இப்போ எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் பழைய விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேணாம், ஞாபகப்படுத்த வேணாம். தே ஆர் ஸோ ஹாப்பிலி ஹாவ் எண்டட். ஸோ இப்போ ஃபைனலாக எப்படி அவங்க இருக்கிறோம், ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் ப்ராஸ்பரோ எம்ப்ராஸ்க்கு இஸ் பிரதர் அண்ட் அகெயின் அஷ்யூர்ட் ஹிம் ஃபார் ஹிஸ் ஃபர்கிவ்னஸ். அப்போ தன்னுடைய பிரதரை கூப்பிட்டு உண்மையாக மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுற உறுதியாக அவன்கிட்ட சொல்கிறாரு. ஸோ ப்ராஸ்பரோ நவ் டோல்டு தம் த ஷிப் வாஸ் சேஃப் இன் த ஹார்பர். கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, பயப்படாத, உங்களோட ஷிப்பு வந்து இப்போ எப்படி இருக்குது, ஹார்பரில் சேஃபாக இருக்குது. அண்ட் தி sailors ஆல் த போர்ட் ஏர் அண்ட் தட் he and his daughter would accompany them home the next morning. ஸோ இப்போ எல்லோரும் நம்ம அதில் ஏறி நெக்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணலாம், நம்மளோட ஹோமுக்கு போயிடலாம். பிஃபோர் ப்ராஸ்பிரோ லெஃப்ட் த ஐஸ்லேண்ட் he dismissed the ஏரியல் ஃப்ரம் his சர்வீஸ். அப்போ இந்த ஐஸ்லேண்டை விட்டு அவங்க புறப்படுறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பர் என்ன பண்ணுறாரு, ஏரியலை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா இதனால் ஏரியல் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருந்தது. டு கிரேட் ஜாய் ஆஃப் ஹிஸ் லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட், அதுவும் என்ன பண்ணுது, மகிழ்ச்சியாக என்ன பண்ணுது, பறந்து போயிடுது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதினியா 37வது பிளே த டெம்பஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சுக்கோம். இதில் கூட சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ 37 பிளேஸ் எழுதியிருக்காரு, 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு, 2 நேரேட்டிவ் போயம் எழுதியிருக்காரு. அது மெஜாரிட்டி ஆஃப் இந்த போயம்ஸ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா எந்த பீரியடில் எழுதுனது பார்த்திங்கன்னா 1589 அண்டு 1613 தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குறிப்பாக இந்த பிளே டெம்பஸ்ட்டுங்கிறது எப்போ எழுதுனது பார்த்தீங்கன்னா 1610 அண்டு 1611 எழுதின இந்த இது ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டோரி இன் 37 பிளேஸில் எழுதுனது வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிட்டு பிளே எழுதுனான்னு யாராக கேட்டாங்கன்னா 37 பிளேஸ்ன்னு சொல்லுங்கள். எத்தனை சானட் எழுதியிருக்காருன்னு சொன்னால் 154 சானட்ஸ் எழுதுறேன். அதில் டெம்பஸ்ட் எப்போ எழுதுனான்னு கேட்டிங்கன்னா 1610 அண்டு 1611 எழுதுன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.